Hi guys, welcome to Learn Automation Online. Previous வீடியோவில் Kanban பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அண்ட் அதுவே Kanban வந்து நமக்கு கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். Kanbanல புதுசாக கற்றுக்கிறதுக்கு நமக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸ்க்ரம்மில் நமக்கு நிறைய டெர்மினாலஜிஸ், ரோல்ஸு அண்ட் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புது விஷயங்கள் நமக்கு நிறைய இருந்தது. Kanbanனை பொறுத்த வரைக்கும் பேசிக் பிரின்சிபலே ஒர்க்கை விஷுவலைஸ் பண்ணுறதும் எந்த இடத்துல ஒர்க் நமக்கு பிளாக் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோன்னே அந்த போர்டை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது தான். ஸோ ஸ்க்ரம் போர்டை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதாவது டு டூ, இன் ப்ராக்ரஸ், டன் அப்படிங்கிற ஒரு போர்டை வந்து நம்ம ஸ்க்ரம்மு பார்க்கும்போதே பார்த்துட்டோம். இது Kanbanல நீங்கள் பார்க்குறப்போ வித்தியாசமாக ஒன்றுமே இருக்காது. சேம் போர்டை தான் திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்க்ரம்முக்கும் Kanbanனுக்கும் என்னென்னலாம் டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படிங்கிறத செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம Kanbanனுக்கு ரிலேட்டடான சில இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். Kanban வந்து ஒரு புல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. புல்னா என்ன? இழுக்கிறது. கரெக்டாக ஒர்க்கு ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, அந்த ஒர்க்கை யாரோ ஒருத்தர் எடுத்து செய்யணும். ஓகே, நம்ம வேலை செய்கிறது அப்படின்னு சொன்னாவே நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லா வேலையும் நான் தான் எடுத்து போட்டு செய்யணுமா அப்படின்னு தான் சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ Kanbanனும் அதே தான். இட்ஸ் அ புல் சிஸ்டம். ஒர்க்கு ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் லெஃப்ட் சைட். ஸோ ரைட் சைட்லேருந்து அந்த ஒர்க்கை சம்படி வில் புல். அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கை வந்து இன் ப்ராக்ரஸ்க்கு போகும். அது முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அதை வந்து என்ன மறுபடியும் புஷ் பண்ணி வெளியில் தள்ளிடுவாங்க. மறுபடியும் இன்னொரு ஒர்க்கை புல் பண்ணுவாங்க. இப்படி ஒர்க்கை புல் பண்ணி எடுத்து பண்ணுறதுனால இதை வந்து புல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போது பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து என்னோட ஒரு பிளானர், ஒரு Kanban போர்டு. ஓகேவா? Kanban போர்டுன்றது ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நீங்கள் என்னென்னலாம் டாஸ்க்கு செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ ஒரு பிளானர், அந்த பிளானருக்கு டிஃப்ரெண்ட் காலம்ஸை கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் Kanban போர்டு. இப்போது என்னோடய ஒர்க்கை நான் ஈஸியாக விஷுவலைஸ் பண்ண முடியும். ஸோ நான் என்னென்னலாம் டாஸ்க்கு பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதும் எதெல்லாம் இன் ப்ராக்ரஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் ஈஸியாக விஷுவலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து என்னென்னா நான் Kanban டெர்மினாலஜிஸ் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இன் ப்ராக்ரஸில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான அனிமேஷனை வீடியோவில் எடிட் பண்ணி ஆட் பண்ணுறதும் எனக்கு இன் ப்ராக்ரஸில் இருக்குது. இப்போது நான் இந்த இன் ப்ராக்ரஸுக்கு இந்த இன் ப்ராக்ரஸில் இருக்கிற இந்த ரெண்டு ஐட்டமையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டு டூ காலம்லேருந்து புல் பண்ணி தான் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது எனக்கு நம்ம ஸ்க்ரம்மில் பேசும்போது வெலாசிட்டின்னு நம்ம ஒன்று சொன்னோம். கரெக்டாக? இந்த டீமால் இந்த ஸ்ப்ரிண்ட்டில் எவ்வளோ ஸ்டோரி பாயிண்ட்ஸை கமிட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஒரு மேக்ஸிமம் வெலாசிட்டி லிமிட்டை செட் பண்ணிவிட்டு அத்தனை ஸ்டோரி பாயிண்ட்டை கமிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த சேம் வே Kanbanல எனக்கு வந்து என்னென்னா என்னால் அட் அ டைமில் இல்லை ஒரு பர்டிகுலர் பீரியடுக்குள்ளே எவ்வளோ ஒர்க்கை முடிக்க முடியும் இன் ப்ராக்ரஸில் எடுத்து அப்படிங்கிறதுக்கு தான் நான் வந்து ஒரு லிமிட்டை செட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த லிமிட்டை தாண்டி ஏதாவது ஒன்று போச்சுன்னா எனக்கு வந்து என்னென்னா அந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் லிமிட்டை நான் தாண்டுறேன்னு அர்த்தம். இதை தான் நம்ம நெக்ஸ்ட்டு பேச போகிறோம். ஓகே, ஸோ ஒவ்வொரு வேலையும் நான் புல் பண்ணி எடுத்துகிட்டு இருப்பேன். Kanban வந்து புல் சிஸ்டம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது லெட்ஸே இது வந்து ஒரு டீம்னு வச்சுக்கோங்க. டு டூ வந்து இன் ப்ராக்ரஸ் வந்து ஒரு டீம் அண்ட் அதே மாதிரி டன் வந்து ஒரு டீம். இப்போது ஸ்டார்டிங்கில் டன்னில் எதுவுமே இருக்காது. கரெக்டாக? இப்போ நான் முடிச்சிருக்கேன்றனால எல்லாம் இங்கே இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து டன்னுக்கு வந்து எதுவுமே இருக்காது. ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே வந்து என்னென்னா டு டூவில் எல்லாமே இருக்கும். டு டூ வந்து இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலையை செய்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். இன் ப்ராக்ரஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு பவர் கிடையாது. ஸோ இவங்க முடிச்சு நான் முடிச்சிட்டேன்னு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வச்சுக்குவோமே. இப்போ வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு வீட்டில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து சப்பாத்தியோ தோசையோ சுட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா? நீங்கள் சாப்பிட்ற வேகத்துக்கும் உங்கள் அம்மா ஊற்றுற வேகத்துக்கும் நிறைய வேரியேஷன் இருக்குது. விச் மீன்ஸ் இப்போ உங்கள் அம்மா வந்து என்னென்னா நீங்கள் சாப்பிட்ற வேகத்தை விட அதிகமாக தோசையை சுட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அவங்களோட ஒர்க்கை சீக்கிரமாக முடிச்சிடுறாங்க. ஓகே, அவங்க அடுத்த தோசையை கொண்டு வரும்போது உங்கள் தட்டில் தோசை இல்லாமல் இருந்தாலோ இல்லை கம்மியான தோசை இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்க பாட்டுக்கு சுட்டு உங்கள் தட்டில் அடுக்கிக்கிட்டே போனாங்க அப்படின்னா அவங்களோட கெப்பாசிட்டி அவங்களால ஃபாஸ்ட்டாக செய்ய முடியுது. பட் நம்மளால் அவ்வளோ வேகமாக திங்க முடியாது. அப்படின்னா இப்போ என்னோட பொட்டென்ஷியல் வந்து கம்மியாக இருக்குது, ஆனால் எங்கள் அம்மாவோட பொட்டென்ஷியல் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு தோசையை தின்னுன்னு சுட்டு அடுக்கிக்கிட்டே இருக்காங்க. விச் மீன்ஸ் எனக்கு புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த சிஸ்டம் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது.
எது எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலனா புல் சிஸ்டம். நீ சுட்டுட்டு ஓரமாக வச்சிருமா, நான் வேணுன்றப்ப வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் தட்டில் தோசை எப்போ காலி ஆகுதோ அப்போ தான் நான் போய் அந்த தோசையை புல் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ அதனால தான் அது புல் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஒரு ஒர்க்கு இங்கேருந்து நான் முடிச்சிட்டேன்றதுக்காகவே ஸ்ட்ரெயிட்டாக இங்கே புஷ் ஆகாது. அடுத்த ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு அது ரெடியாக இருந்தாலுமே இந்த இடத்துல இன் ப்ராக்ரஸில் இருக்கிறவங்க அதை செய்யறதுக்கு ரெடியாக இல்லைன்னா அது இன்னும் டு டூ ஸ்டேட்டில் தான் இருக்கணும். ஸோ இந்த இன் ப்ராக்ரஸ் ஸ்டேட்லேருந்து நம்ம ஒர்க்கை புல் பண்ணி எடுக்கிறனால தான் இதை புல் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ். இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்றத சொல்கிறப்பயே ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயம் சேர்த்து சொல்லிடுவாங்க. ஸ்டாப் ஸ்டார்டிங் அண்ட் ஸ்டார்ட் ஃபினிஷிங். அதிலே தெளிவாக இருக்குது. நீங்கள் எல்லா வேலையும் ஒரே ஏரியா சைமல்டேனியஸாக ஆரம்பித்து விட்றாதீங்க. ஸோ ஆரம்பிக்கிறது நிறுத்துங்க, முடிக்க ஆரம்பிங்க. இதுதான் கேன்பானோட பேசிக் பிரின்சிபல். விச் மீன்ஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் தத்துவமே இதுதான். நீங்கள் நிறைய நான் இப்போ இதை ஒர்க் பண்ணுறேன், இதை ஒர்க் பண்ணுறேன், இதை ஒர்க் பண்ணுறேன், இதை ஒர்க் பண்ணுறேன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எதையுமே முடிக்காமல் இருக்கக்கூடாது. முதல்ல நான் ஆரம்பித்து விட்டதை முடிச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் புதுசாக ஆரம்பிக்கணும். இதை நான் முதல்ல ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் புதுசாக நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். அண்ட் அடுத்த ரெண்டு விஷயம் லீடு டைம் அண்டு சைக்கிள் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமானது. அண்ட் இந்த டயக்ராமை பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். ஒரு டாஸ்க்கு, அதாவது ஒரு ஒர்க்கு நமக்கு உருவானதுலேருந்து, அதாவது டு டூ ஸ்டேட்டுக்கு வந்ததுல இருந்து அது டன் ஸ்டேட்டுக்கு போகிற வரைக்கும் இருக்கிற மொத்த டைமும் லீடு டைம். ஓகே. ஸோ ஒரு ஒர்க்கு ஆக்சுவலாக இன் ப்ராக்ரஸ் ஸ்டேட்லேருந்து டன் ஸ்டேட்டுக்கு போகிறது சைக்கிள் டைம். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். டு டூலேருந்து இப்போ நான் சப்போஸ் இந்த கிரியேட் டுட்டோரியல்ஸ் ஃபார் கீவேர்ட் ட்ரிவன் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற இதை நான் இன்னைக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு வச்சுக்குவோம். இதை நான் இன்னும் ஒரு வருஷம் கழித்து இந்த டன் ஸ்டேட்டுக்கு நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா அவ்வளோ நாளாக ஆகாது சொல்கிறேன். ஸோ நான் ஒரு வருஷம் கழித்து நான் டன் ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பேர் லீடு டைம். டாஸ்க்கு க்ரியேட் ஆனதுலேருந்து ஒர்க்கு கம்ப்ளீட் ஆனது வரைக்கும். இதே இப்போ இந்த கான்வென்ட் டெர்மினாலஜிஸ் இருக்குது. இந்த இன் ப்ராக்ரஸ் ஸ்டேட்டுக்கு இது வந்ததுலேருந்து டன் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணுறது எனக்கு சைக்கிள் டைம். சைக்கிள் டைம் எதை மெஷர் பண்ண நமக்கு உதவும்னா அந்த டீமு ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த டீமோட பர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு சைக்கிள் டைம் யூஸ் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 10 ரெக்குயர்மெண்ட் இருக்குது. ஓகே, இதில் எனக்கு தெரிஞ்சு இப்போ 4 ரெக்குயர்மெண்ட் ஃபஸ்ட்டு கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து வந்துருச்சுன்னு வச்சுப்போம். இன்னும் ஒரு 6 ரெக்குயர்மெண்ட்டும் வரலை அப்படின்னா அந்த 6 ரெக்குயர்மெண்ட்டும் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அதில் நான் இன் ப்ராக்ரஸே ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் தான் அது டன் ஸ்டேட்டுக்கே போகும். ஸோ இதுக்கான டியூரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். கரெக்டாக. ஸோ இது என்னென்னா ஒரு ப்ராடக்ட்டு கிளைண்ட்டுக்கிட்டேருந்து ரெக்குயர்மெண்ட்டாக திருப்பி கிளைண்ட்டுக்கே அது ப்ராடக்டாக திருப்பி போய் சேர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சுன்ற அந்த டோட்டல் லைஃப் ஸ்பேனை கால்குலேட் பண்ணுறதுக்கு லீடு டைம் யூஸ் ஆகும். என்னோட டீமோட பர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு எனக்கு சைக்கிள் டைம் தான் யூஸ் ஆகும். ஓகே. ஸோ கேன்பானில் கேட்கணும் அப்படின்னா ரொம்ப லிமிட்டடான டெர்மினாலஜிஸ் தான் நமக்கு இருக்குது. ஸ்க்ரம்மு மாதிரி நிறைய டெர்மினாலஜிஸ் நமக்கு கிடையாது. ஓகே. ஸோ இந்த 4 டெர்மினாலஜிஸ் உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நான் ரொம்ப எஃபர்ட் போட்டு நிறைய ஒர்க்குக்கு மத்தியில் இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். அது நிறைய பேர்த்துக்கு போய் சேர்ந்தால் மட்டுமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கோ தேவைப்படுறவங்களுக்கோ இந்த லாக்டவுன் டைமை எஃபெக்டிவாக லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சியர்ஸ். தேங்க்ஸ்.